காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இட்லிக்கு சாம்பார், டிஃபன் சாம்பார் அதுதாங்க செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸை இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கப்புங்க பருப்பு. நான் ரேஷன் பருப்புங்க, நல்ல கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சதுங்க. அந்த ரேஷன் பருப்புலேருந்து ஒரு அரை கப்பு ரேஷன் பருப்பும் பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்புங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி பரங்கிக்காயை தாங்க சேர்த்து பருப்போடு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி சாம்பார் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு சொல்லுவோம், சே ஹோட்டலில் மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நமக்கே அப்படி வரமாட்டேங்குதுன்னு நம்ம நினச்சிப்போம். அதோட சீக்ரெட்டே என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த பரங்கிக்காய் தான். அதனால் சும்மா ஒரு 4-5 துண்டு பரங்கிக்காயை இந்த பருப்போடு சேர்த்து போட்டிருக்கேங்க. எப்பொழுதும் விளக்கெண்ணெய் தான் பருப்பெல்லாம் வேக வச்சா, எந்த பருப்பு வேக வச்சாலும் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்து நான் வேக வைப்பேங்க. எங்கே வேக வச்சிங்கன்னா பொங்காது, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா குழஞ்சும் வேகுங்க பருப்பு. அதுக்காக தான் இந்த எண்ணெயை சேர்க்க. விளக்கெண்ணெயை சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசிலுங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கங்க, இப்போ இந்த டிஃபன் சாம்பாருக்கு ஒரு பொடி ஒன்று வறுத்து பொடிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி காஞ்ச கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க, இதை சேர்த்துட்டு பாருங்கள் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. இதை லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் ஆற வச்சு, ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் நல்லா ட்ரையாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி வறுத்து ஆற வச்ச இந்த கொத்தமல்லி மிளகாய் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இனி சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு, டிஃபன் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு 15-20 சின்ன வெங்காயங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பச்சை மிளகாயை கீனி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டையும் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பருப்போடு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து தாங்க வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துட்டு பருப்போடு அந்த பரங்கிக்காய் வெந்ததை சேர்த்து மசிச்சு விட்டுட்டு இப்போ ஒன்று ஒன்றா எல்லாம் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ பாருங்கங்க, இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பை. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கரைச்சி விட முடியுமோ, நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி மசித்து நல்லா ஸ்மாஷ் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சேன், அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை கடைசியாக சாம்பாரை இறக்க போகிற நேரத்தில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. முதல்ல போட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நான் எப்பொழுதுமே பரங்கிக்காயை பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டு கேரட் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க நான் சேர்ப்பேன் காய். இது என்னுடைய வெர்ஷன் படி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இந்த மெத்தடு படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நம்ம நெய் இறக்க போகிற நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தாளிக்கிறது நல்லெண்ணெயிலே தாளிங்க. இப்போ பாருங்கங்க, ஒரு டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் இந்த சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கேரட்டை சேர்த்துட்டு அப்புறம் உப்பு சர்க்கரையை ஆட் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் ஒரு மாதிரி பிரிஞ்சு கொதிக்க வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா.
இப்போ இதை அப்படியே இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோங்க. அடுத்தது காட்டுறேன். நல்லா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுட்டேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்பு தூள்னு வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாம்பார் வைக்க தூள் வச்சுருக்கீங்களோ அந்த தூளை சேர்த்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா கடைசியாக தாங்க பொடியை சேர்க்கணும், முதல்ல சேர்த்துடக்கூடாது. இது நல்லா கொதித்து ஒரு மாதிரி எல்லாம் அந்த சாம்பார் வாசனை அப்படியே செமையாக ஊரே மணக்குங்க. இப்போ பாருங்கங்க, சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள், இந்த பொடியை அப்படி லேசாக மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியை போட்டுருங்க. முடிஞ்சு போச்சுங்க. பொடியை போட்டுட்டு அப்படியே விட்டுடாதீங்க, கட்டி ஆகிடும். நல்லா அப்படி கலந்து விடுங்க. பொடியை போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அவ்வளோதாங்க. இப்போ இந்த நேரத்தில் இதை பாருங்கள், கொஞ்சம் வேக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதை அப்படியே சும்மா அப்படி 1 2மா கையால் அப்படி லேசாக ப்ரெஷ் பண்ணி அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான். ஸோ டிஃபன் சாம்பார் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடே ஒரே சாம்பார் வாசனை தான். செம்மையாக இருக்குங்க. நல்லா இதோட திக்னஸை காட்டுறேன் பாருங்கள். சாம்பாரோட திக்னஸ் அங்கே பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை. கரெக்டாக நம்ம இட்லியிலலாம் ஊற்றி நல்லா தளர ஊற்றி சாப்பிட்றதுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. சாம்பார் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாவ் வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்லா மைல்டாக காரமாக நல்லா அந்த கொத்தமல்லி நம்ம பொடி பண்ணி போட்டோம் பாருங்கள், அந்த பொடி வாசனையோட இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளியில் ஒரு புளிப்பு, இந்த பருப்பு டேஸ்ட்டு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இட்லி சாம்பாரோட நான் சர்வ் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கங்க, எங்கள் வீட்டு குஷ்பு இட்லி நல்லா குண்டு குண்டாக சூப்பராக ஜம்முன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒன்று நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் இட்லி. பா செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே இட்லி சூடாக இருக்குது கொதிக்க கொதிக்க. இப்போ நான் இதில் மிளகாப்பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மிளகாப்பொடி இட்லி தடவி உங்களுக்கு நான் காட்டுறேங்க எப்படின்னுட்டு. என்னங்க சூப்பராக குஷ்பு இட்லி, இல்லை பொடி இட்லி, சாம்பார் இட்லி, குட்டி இட்லியில் பொடி இட்லி, பொட்டீன் இட்லி, சரவணபவன் பொட்டீன் இட்லி சாம்பார், நல்ல அருமையான இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாருங்க. நல்லா குட்டி வாளியில் அழகாக டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுற மாதிரிங்க. என்னங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. சாம்பார் இட்லி, குட்டி இட்லி, மிளகாப்பொடி இட்லி, பொட்டீன் இட்லின்னு எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. பாப்பா அன்பிலீவபிளுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ருசியாக நல்ல சூடாக எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சாப்பிட வேண்டியதாங்க. அதுக்கு முன்னே உங்கள்கிட்ட எல்லாம் நான் டிஸ்பிளேயில் காமிச்சிட்டு சாப்பிடலாம் தாங்க. என்னங்க உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய வெர்ஷனில் நான் பல வருஷமாக நான் எப்படி செஞ்சிகிட்ருக்கேனோ அதே டைப்பில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. இன்க்ரீடியன்ஸும் முன்ன பின்ன நிறைய எல்லாம் சேர்க்குறோம் நம்ம. ஸோ ஒன்று ஒரு டேஸ்ட்டு தாங்க.
ஒன்றோட ஒன்று எல்லாம் பீட் அடிக்கிற மாதிரி தான் செம்மையாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி என்னுடைய வருஷனில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் வீட்டில் நாங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மெத்தடில் தாங்க உங்களுக்கு நான் இந்த டிஃபன் சாம்பாரை செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இட்லிக்கு 4:1 ரேஷியோ தாங்க. 4 பங்கு இட்லி அரிசினா 1 பங்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதாங்க. இந்த டிஃபன் சாம்பார் நாட் ஓன்லி இட்லி, தோசை, பொங்கல், உப்மா, இந்த சொச்சின்னு நாங்கள்லாம் பண்ணுவோங்க. கிட்டத்தட்ட உப்மா டைப்பு தான் அந்த சொச்சி. இடியாப்பத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா ஜம்முன்னு. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சப்பாத்திக்கு கூட இந்த டிஃபன் சாம்பாரை தொட்டு சாப்பிடுவோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இதோட தான் சாப்பிட்ணும், அதோட தான் சாப்பிட்ணுன்னெல்லாம் ஒன்றும் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாதுங்க. நம்ம வாய்க்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன பிடிக்குதோ, நமக்கு பிடிச்சதை விருப்பமான டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்றது தாங்க நம்ம விருப்பமான சாப்பாடு. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த இட்லி, எங்கள் வீட்டு இட்லி பொடி, இட்லி மிளகாய் பொடி நான் எப்படி அரைப்பனோ அதோட அளவுகளையும் நான் இதில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இதே மாதிரி பொடி இட்லி, 14 இட்லி, குஷ்பு இட்லி, சாம்பார் இட்லின்னு எல்லாம் 2 in 1ங்கிற மாதிரி ஒரே மாவில் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்கங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகும். நீங்களும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன், நெய்பர்ஸ் எல்லாருக்கும் என் சேனலை பற்றி சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்கங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் என்னோடய சேனலும் சரி நானும் சரி நல்லா வளர முடியுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டத்தில் சூப்பரான சைட் டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேங்க. Bye-bye. Have it. Yummy. See you next. எப்படி பாருங்க, சூப்பர். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம், பசிக்குது.